எல்லோருக்கும் வணக்கம். ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அட பணக்காரங்க தான் ஜீரோ ஹீரோ அப்படின்னு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்க. போனா பணம் போயிட்டு போகுது, வந்தா பெரிய ராஜாவா தான் வருவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அவங்கள எதுவுமே அது பாதிக்காது. ஆனா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சிறு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தங்கம் மாதிரி. ஸோ நம்ம தங்கத்தை தொலைக்கலாமா? ₹1 ₹1 10 பைசா வந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் ₹1 போட்டு வந்தால் பெரிய அளவில் அமௌண்ட் வரட்டும், போனால் அந்த ₹1 போகட்டும் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ ஒரு நாள் ஏமாந்துட்டாங்க இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ். உடனே பல்வேறு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து குதி போட்டு கிளம்பிட்டாங்க. ஓ நாங்கள் ஜீரோ ஹீரோவில் பெரிய ஆள் ஆகிடும் அப்படின்ட்டு. வெச்சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் எதெல்லாம் ஹையஸ்ட் ப்ரீமியம் இருந்ததோ கடைசியில் எல்லாம் ஜீரோ ஆகி போச்சு. தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் ஞானத்தங்கமே அப்படின்ற மாதிரி நிஃப்டியை பார்த்தா கன்றாவியா வெறும் 11 பாயிண்ட் தான் ப்ளஸ். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.04. உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? அதுவே சென்செக்ஸை போய் பார்த்தீங்கன்னா 0.48% ப்ளஸ்ஸு. இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஷேர்கள் வேறு வேறு என்றாலும் பெரிய அளவில் என்றைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாவம் பையர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கும்பா பாடணும், ஆப்ஷன் ஜீரோ ஹீரோ எல்லாமே ஜீரோ ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவெடுத்து எல்லாம் ஜீரோ ஜீரோவா போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் கடவுள் இருக்கிறான் குமார் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் 5000 ஷேர் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரை 635 ரூபாய்க்கு எடுத்து வச்சுட்டார். அந்த 635 ரூபாய்ன்றது இருக்கிறதுலே ஒரு சமீபத்திய உச்சம். அந்த உச்சத்துல போய் 5000 ஷேர் எடுத்து நான் லாக் ஆயிட்டேன், கடவுளே இனி நான் என்ன ஆக போறனோ அப்படின்ற மாதிரி பாவம் பயந்துகிட்டு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து மத்தியானம் வரைக்கும் அவர் பயந்துகிட்டு இருந்தார். கடவுள் இருக்கிறாண்டா குமாரு அப்படின்ற மாதிரி அவருக்காகவே இந்த பங்கு கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு மேல தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து ஏறி வந்திருக்கு. பல கமெண்ட்டுகளை படிக்கும்போது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 5000 குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டி அப்படின்னு வைக்கிறது சின்ன விஷயம் இல்லை. அது வச்சிருக்கிறது கையில் ஒரு தீச்சட்டியை கையில் வச்சிருக்கிற மாதிரி தான். அது மேலே ஏறி நம்ம லாபத்துக்கு விற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 10-20 ரூபாய் ஏறினாலும் அட பாய்களா 1 லட்ச ரூபா வெட்டியா போச்சே அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த தீச்சட்டி தொடர்ந்து கீழே ஒரு 20 ரூபாய் இறங்கிட்டா கூட போதும், அடங்கப்பா நம்ம போய் ஹெவியா லாக் ஆயிட்டமே, கடவுளே காப்பாத்து அப்படின்ற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடுவோம். ஸோ இவ்வளவு பெரிய குவான்டிட்டியை மேனேஜ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நண்பர் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இவருக்காகவே மார்க்கெட்டே ஜாம் ஆகி நிக்குது. ஒரு பயம் ஏறல இறங்கல பெருசா. ஆனா இவருக்காகவே இந்த கல்யாண் ஜுவல்லரி தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து 40 ரூபாய்க்கு மேல ஏறி வந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் மனுஷன் அதை என்ன பண்ணாருன்னு தெரியல. இன்னொரு நண்பருமே அப்பப்போ கமெண்ட் போடுவார், இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து சிலதெல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க போல அவங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய லாபம் என்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் சமீபத்தில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்ற பங்குல 40,000 ரூபாய் லாஸ் புக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது தற்போது இருக்கிறதுலே 52 வீக் லோல இருக்கு. சமீபத்திய 6 மாசத்துல அது கொஞ்சம் கூட மேல வரவே இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல 40,000 ரூபாய் லாஸ் புக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதாவது அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹோல்டிங் பண்ணாவே குற்றமா இருக்கு இந்த மார்க்கெட்ல. ஏன்னா பணம் போய் லாக் ஆயிருது அப்படின்றது இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது வேணா வாஸ்தவம் தாங்க. நாங்களும் எல்லாருமே வந்து வாங்கின பங்கு லாக் ஆகக்கூடாது, அன்னைக்கே லாபம் வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, அல்லது அடுத்து 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் கழிச்சு லாபம் வந்துட்டா கூட பரவாயில்லைன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனா அவனுக்கு லாக் பண்ணி உள்ள உட்கார வச்சிடறாங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடேலியே வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இனி மறுபடியும் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இனி எப்படி இருக்கு அப்படின்றது சில மாதங்கள் கழித்து அவங்க கவுண்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா கடவுளை இங்க பாத்தீங்களா நண்பர்களே, பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஷேர்
அவன் தான் செக்டர் லீடர் அப்படின்றதையே மறந்துட்டான். எலக்ட்ரானிக் சைடு எடுத்து பார்த்தாலும் சரி, டிஃபென்ஸ் சைடு எடுத்து பார்த்தாலும் சரி, செக்டர் லீடர்ல நானும் ஒருத்தன் அப்படின்றத இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்பது மறந்துடுச்சு. சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பெருசா கீழே போகாம இருந்தது. இப்ப கடைசியில பார்த்தோம்னா சமீபத்துல கீழ் நோக்கி இறங்கி கிடக்குது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே. ஸோ இவன் மறக்காம தான் ஒரு செக்டர் லீடர் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னைக்கு திரும்பி மறுபடியும் உள்வாங்கி மேலே போறானோ, எப்படி மேலேருந்து கீழே விழுந்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு என்னைக்கு இவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவான் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மேலே வந்துரு ராஜா. ஸோ தற்போதைக்கு இந்த பிஎல் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு செய்தினா, தன்னுடைய உச்சத்திலிருந்து கீழே இறங்கி சில மாதங்களாக கீழே இறங்கி கிடக்குது. இனி அவன் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 20% ஏறினால்தான் அது தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை. நண்பர்களே, இப்ப பல ஷேர்கள் சரிவடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் லேசாக அந்த வீழ்ச்சியை சரி கட்டி லேசா உள்வாங்கிட்டு இருக்கான். அப்படி மேல வரக்கூடிய பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை தொடணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் பொழுது செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு செஞ்சுட்டா மகிழ்ச்சி என்பது வரதான் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற ஷேரை வச்சிருக்கிறவங்க நொந்து போய் கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த பங்கு தன்னுடைய சரிவை சரி கட்டி விட்டு லேசாக உள்வாங்கி மேலே ஏறுமா? இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற ஷேர்ல இன்னும் ஒரு செய்தினா, அது தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 67% கீழே இறங்கிய பங்கு, ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல சமீபத்தில் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் மோசமாக இந்த பங்கு சரிவடைந்து இருந்தது. அப்படி அந்த சரிவின் வீழ்ச்சியை தற்போது சரி கட்டி லேச உள் வாங்கியிருக்கான். அப்படி உள்வாங்கி இருக்கும் பொழுது உண்மையிலேயே இதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இன்னும் தொடர்ந்து மேலே ஏறுமா அல்லது மறுபடியும் கீழே விழுந்து விடுமா? அப்படி உள்வாங்கி மேல வந்தாதான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மாலையும் மரியாதையும் கிடைக்கும். இல்லைன்னா நஷ்டமான ஒரு பங்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அட கடவுளே எப்படா இது மேல வரும் அப்படின்ற மாதிரி அவன் வெறுத்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உள்வாங்கி இந்த ஷேர் ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குமா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு, இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ற பங்கு தான் சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தது. மறுபடியும் அது எப்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்வாங்கி வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்துருச்சுனாவே அதுல பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட் உலகம் நினைச்சுக்கும். அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னும் தாண்ட மாட்டேன்றானே. இது போக இன்னொரு 2 ஷேர்கள் எக்ஸாம்பிள் இருக்கு. வால்வா சாவான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கும் சாதாரண விஷயம் இல்லை. 200 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்ப 288 ரூபாய் வந்திருக்கு. கரெக்டா இவன் ஷார்ப்பா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு கீழே விழுந்திருக்கான் பாவம். சோ இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேரும் மறுபடியும் கீழே சரிஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டாதா அல்லது இங்கிருந்தே தொடர்ந்து ஏறி தாண்டாதா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மிக முக்கியமான லெவல்ல இருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்தியில இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சக்தி பம்ப், அந்த ஷேருமே சமீபத்தில் மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. ஸோ அவனுடைய பேட் நியூஸ் அவனை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுச்சுன்னா, போன வருஷம் டிசம்பர் மாசத்துல 560 ரூபா ரேஞ்சில் கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த பங்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இந்த பங்கினுடைய விலை என்பது ஒரு கட்டத்துல மேல் நோக்கி உள்வாங்கி வந்திருக்கான். அதாவது அவனுடைய வீழ்ச்சியை கவர் பண்ணிட்டு மறுபடியும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டமை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கான். ஆக மொத்தம் இப்படி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு மறுபடியும் மேலே ஏறி தன்னுடைய பழைய கையை செஞ்சுட்டாங்கன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா இது எந்த காலத்துல லாபம் கொடுக்குமோ அப்படின்னு பாவம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் காத்து கிடப்பாங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு இன்னும் பல பிரபலமான பங்குகள் சமீபத்துல நல்ல பெரிய லாபத்தை கொடுத்த பங்குகள் தான். ஆனா சமீபத்துல இறங்கி கிடக்குது. அந்த பங்குகள்லாம் மறுபடியும் எப்ப மேல வருவான்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற பங்கு மினரல் அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்திருந்தது. சமீபத்துல லேசா இறங்கி கிடைக்கிறது. ஆனா ஒரு விஷயம், கனரா பேங்க் இப்படித்தான் ஒரு கட்டத்துல பெரிய அளவுல சரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெரிய அளவுல மறுபடியும் ஏறினான். சோ அப்ப இந்த சரிவு என்பது திரும்பி ஏறுவதற்காகவா அல்லது பல பேர் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க,
மறுபடியும் ஒரு 70 ரூபாய் அல்லது ஒரு 60 ரூபாய் அப்படின்னு கீழே வந்து விழுக போகிறதா அல்லது பழைய ஹையை போய் தொட போகிறதா அப்படின்றது தெரியல. ஆனா சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த சில மாதங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது பெருசா ஏறி இருக்கணும் அல்லது இறங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியில இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கினுடைய பெயரும் அடிபடுது. என்னென்ன என் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க சாட்ட காட்டுல அப்படின்ற மாதிரி இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் அப்படின்ற பங்கு ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி மினரல் ரிலேட்டடான செக்டரை வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு செய்தி கவர்மெண்ட் முன்னெடுத்த உடனே எப்படி இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏறினா ரயில்வே துறை ஏறினா எல்லாம் கவர்மெண்ட் பேசின பேச்சுக்களுக்கு பிறகு அப்படித்தான் இந்த ஜிஎம்டிசியும் பிக்கப் ஆகி அப்புறம் மேல் நோக்கி போயிருந்தான். இப்ப சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே மிக மோசமாக கீழே விழுந்த பங்கு மறுபடியும் உள்வாங்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கான். அப்ப இந்த பங்குல வந்து அடுத்தது முதலில் வரப்போகுது தன்னுடைய பழைய ஹையா அல்லது தன்னுடைய பழைய லோவா எது முதலில் வரப்போகிறது அப்படின்றதா இப்ப மிகப்பெரிய ஒரு டாபிக்கே இந்த ஜிஎம்டிசில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் ஷேர் வேற சிறிய மூவ்மெண்ட் கொண்ட பங்கு கிடையாது, அவன் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. சோ முதல்ல எதை கொண்டு வர போகிறது, பழைய உச்சத்தையா அல்லது வீழ்ச்சிவா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதாவது நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல எப்ப கும்பா பாடுவானுன்னே யாருக்கும் தெரியாது. இந்த சைன்ஜீன் இன்டர்நேஷனல் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டர் தான். ஹெல்த் கேர், ஃபார்மா போன்ற செக்டர்கள்லாம் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல. அதே மாதிரி இந்த ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கக்கூடிய பங்குகளும் கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர் தான். ஆனா இந்த இரண்டு பங்குகள்ல இந்த சைன்ஜீன் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கேயா உன் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி 9 கோடி லாஸ் மேக்கிங் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கிய செய்தி இந்த சைன்ஜீன் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்குல. அது மட்டும் இல்ல, இந்த பங்குல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல திடீர்னு வால்யூம் 52 வீக் லோல வந்து வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு பெரிய குரூப் வாங்கியிருக்காங்க, இன்னொரு பெரிய குரூப் செல் பண்ணியிருக்காங்க. யாருடைய முடிவு கரெக்ட் அல்லது தப்பு என்பது எப்படி இந்த மாதிரி பெரிய வால்யூம் நடந்துருச்சுனாவே உடனே நம்மளுக்கு விஷயங்கள் டக்குன்னு தெரியாது. ஒரு 4-5 மாசம் கழிச்சுதான் பெரிய லெவல்ல ஏற்றமோ இறக்கமோ நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிய மொத்த பணத்தையும் ஒரே நாள்ல கொண்டு வந்து இறக்கி லாக் பண்ணிக்கிடுறாங்க. வேற ஒரு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்த பார்ட்டிய போதும் எங்களுக்கு இந்த ஸ்டாக், இதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்கா வித்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. சோ இந்த பங்குல ஏற்கனவே இன்ட்ரெஸ்டா இருந்தவங்க பல்கா பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டா அப்புறம் மறுபடியும் புது இன்ட்ரெஸ்ட் வரக்கு ரொம்ப காலம் ஆகும் இல்லையா? அறிவோ அறிவினே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது மிகவும் உன்னிப்பான தகவல். ஸோ அவன் வித்துட்டு வெளியே இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு ஷேரை வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஷேருக்கு எப்போ திரும்ப போவீங்க? ஏதாவது ஒரு சப்போர்ட்லயே அல்லது பெருசாக ஏதாவது அடடா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டா வந்தாதான் அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பீங்க. நீங்க வித்த ரேட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தான்னா அப்புறம் அது மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? ஸோ இந்த சைன்ஜீன் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு மொத்தமாக எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 60% இறங்கிய பங்கு. தற்போது நஷ்டம் அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு. அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க எப்பவும் செய்யக்கூடிய சேல்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 9 கோடி நஷ்டம் அப்படின்றது வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குல அதுலயுமே சமீபத்தில் இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல மிகவும் அதிகமான வால்யூம், அதுக்கப்புறம் அவன் 60 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 60 ரூபாயில வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னா எஸ், இப்ப வரைக்குமே அது லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஆனா ஒரு காலத்துல அது 235 கோடியெல்லாம் லாபம் செஞ்ச பங்கு இப்ப வெறும் 21 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பனிஷ்மெண்ட் தான் போ கீழே போ அப்படின்ற மாதிரி இந்த ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ கும்பா குட்டி பண்ணி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 80% இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 80% இறங்கினாலும் தற்போது இது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை இதே லெவல்ல இருந்து இவன் என்ன பண்ணிருக்கான்னா 84 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். அதாவது 50 ரூபா டு 80 ரூபா ஒரு ரவுண்ட் இந்த வருஷத்திலே போயிட்டு மறுபடியும் இப்ப 60 ரூபாய் கிட்ட வந்து விழுந்திருக்கான். இனி மறுபடியும் கடும் வீழ்ச்சி வரப்போகுதா அல்லது பழைய ஹையை போய் தொட போறானா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்லயே இருக்கிறதுலே ஒரு உருப்படியான விஷயம்னா எல்ஐசிஐ எவ்வளவு பெரிய ஷேர், மிகப்பெரிய ஷேர். ஸ்டாக் மார்க்கெட்ல டாப் 20 டாப் 13 எடுத்துட்டா பாப்புலரான விஷயத்திலையும் சரி மார்க்கெட் கேபிட்டலையும் இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கு வந்துடும்.
அப்பேற்பட்ட பங்கை திடீர்னு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற ஒரு நியூஸை கவர்மெண்ட் வெளியிட்டாங்க. அப்ப இறங்கினவன் தான் 430 ரூபா ரேஞ்சில் பயங்கரமா சரிவடைஞ்சிட்டான் ஒரே நாள்ல. அதுக்கப்புறம் கடந்த 2 நாட்களாக இந்த ஷேரினுடைய விலை என்பது ஒரு மாதிரி சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கான். இதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த எல்ஐசியினுடைய ஷேர்னுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் என்பது நாளைக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய ரிசல்ட் இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இந்த எல்ஐசியும் ஒன்று இருக்கு. இந்த நேரத்துல கீழே விழுந்துட்டு மறுபடியும் உள்வாங்கி மேல வந்த பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த ஏபிஎல் அப்போலோ ஷேர் அப்படின்றது பாதி கிணறு தாண்டி இருக்கான். சமீபத்துல தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துச்சு. மறுபடியும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உள்வாங்கி மேல் நோக்கி பாதி தூரம் வந்திருக்கு. அப்ப மீதி தூரத்தையும் இது எட்டி பிடிக்குமா? 2300 இதனுடைய சமீபத்திய ஹை, அந்த விலையை போய் திரும்ப பிடிக்குமா அல்லது மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வருமா? இந்த பங்கினுடைய வேலை என்ன அடுத்தது? ஆக மொத்தம் இந்த பங்கினுடைய இறக்கத்தை உபயோகப்படுத்தி யாராவது ஆதாயம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. யாராவது கமெண்ட் போட்டா தான் அந்த மாதிரி ஆதாயம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றது தெரிய வரும். அப்படி நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த ஏரியால ஏதாவது அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு போய் பார்க்கணும். அப்ப முகம் தெரியாத நண்பர்கள் பாத்தீங்களா, ஏதோ ஒரு குரூப் மேல உச்சத்துல தான் வாங்கியிருக்கு, வித்திருக்குதா வாங்கியிருக்கான்னு தெரியல. மேபி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்து இவன் மேபி இன்னுமே உள்வாங்கி மேல போயிடுவான் அப்படின்னு இது கூட நினைச்சு பெரிய அளவுல வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது நடந்திருக்கலாம். ஆனா விவரமா ஏதோ ஒரு குரூப் வந்து லோ பிரைஸ்ல வந்து அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஸோ மேலே ஏறும் அப்படின்னு நினைச்ச குரூப் வந்து இப்போதைக்கு பாதி வெற்றி என்பது அடைஞ்சிருக்கு. ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்வாங்கி தற்போது பாதி தூரம் வந்திருக்கு. உள் வாங்கணும் நண்பர்களே, உள் வாங்கணும். அது நம்மளுக்கு கேட்கறதுக்கு புதுசு மாதிரி தெரியும். அது வேற ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே ஒரு முறை அதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்திருக்கு இல்லையா, அதைவே சமாளிச்சு மறுபடி திருப்பி ஏறணும். அப்படி உள்வாங்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஏதாவது பழைய ஹையை கீது போய் தொடுவானோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஒண்ணுமே இல்லை, அவன் பாட்டுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி போய் காலில் விழுகிற மாதிரி கீழே போயிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன், அவன் மேல எப்படி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? ஸோ வால்யூம், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு பெரிய குரூப் நம்பிக்கையே உள்ள போயிருக்காங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். அந்த நம்பிக்கை வந்து மறுபடியும் அந்த ஷேரை தூக்கி நிறுத்துதா இல்லையா அப்படின்றது உடனடியாக தெரிய வராது. அதே மாதிரிதான் இன்னொரு பங்கு கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு, அவனு ஒரு கிளீன் போல்ட் ஆகி ஆப்போசிட் டீமுடைய காலில் போய் அப்படியே கவுன்னு சாஷ்டாங்கமா விழுந்த மாதிரி அவன் எங்கிருந்து இறங்கிட்டு இருக்கான் பாவி. ஆல்மோஸ்ட் 1600 ரூபாயிலிருந்து இறங்கி இப்ப 800 ரூபாய்க்கு பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குலையுமே திடீர்னு இப்ப சமீபத்துல ஒரு சிறு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னா எஸ், இப்போதைக்கு இது வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருக்கிறது. ஸோ இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு மறுபடியும் ஒரு டக் அவுட் ஆகி மறுபடியும் இங்கிருந்து இன்னும் கீழே போக போகிறதா அல்லது தன்னுடைய பழைய ஹையை போய் தொட போகிறதான்னு தெரியல. தற்போதைக்கு இந்த பங்கு 75% என்பது இறங்கி விட்டு தற்போது 771 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்கு. இவன் வாழ்க்கையில என்னைக்கு சந்தோஷம் வரும்னே தெரியல, புரியாத புதிராக இருக்கிறது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.